யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெபாலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். சொல்லுங்க, கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். சத்தமா சொல்லுங்க, கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். இந்த வசனத்தினுடைய பின்னணியை நம்ம பார்ப்போம் அப்படின்னா, பிறவிலேயே குருடனாக பிறந்த ஒரு மனுஷன், கண் பார்வையற்று பிறந்த ஒரு மனுஷன். இவன் குழந்தையா பிறந்த நாளிலிருந்து அவங்க பெற்றோருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா கண் பார்வை இருக்கிற பிள்ளையை வளர்க்குறதே கஷ்டம். கண் பார்வை இல்லாமல் பிறந்த பிள்ளையை வளர்க்குறதுல ரொம்ப பாடுபட்டிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அவர்கள் கொண்டு வந்திருப்பார்கள். தாய் தகப்பன் இருந்தும் அவன் வளர்ந்து வந்த நாட்களிலே அவன் யாசிக்கிறவனாய் அல்லது பிறரிடத்தில் உதவி கேட்கிறவனாய், பிச்சை கேட்கிறவனாகத்தான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதான் அவனுடைய சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிறருடைய இரக்கத்தை மாத்திரம் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை இயேசு பார்க்கிறார். இயேசு பார்த்து அவனுக்கு இறங்கி அவனுக்கு கண் பார்வையை கர்த்தர் கொடுக்கிறார். வாழ்க்கையிலே முதன்முறையாக உலகத்தை அவன் என்ன செய்யறான்? பார்க்கிறான். அப்படி ஒரு அற்புதம் அங்கே நடந்த உடனே எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். இவன் குருடனாக பார்த்திருக்கிறோமே, மற்றவங்ககிட்ட உதவி கேட்கிறவனை பார்த்திருக்கிறோமே, இவன் எப்படி பார்வை அடைந்தான், இவனுக்கு எப்படி கண் பார்வை வந்துச்சு அப்படின்னு உடனே ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. ஜனங்களுக்குள்ளே அதிகமான விமர்சனங்கள் ஏற்படுகிறது. அப்போ கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்கன்னா, இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் இருந்த பரிசேயர் என்ற மத தலைவர்கள் கிட்ட இவனை என்ன செஞ்சிட்டாங்க? கூட்டிட்டு போயிட்டாங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். குருடனாய் இருந்த அவனை பரிசேயரிடத்தில் என்ன செய்தாங்க? கொண்டு போனாங்க. இப்போ அந்த பரிசேயருக்கு ஒரு பெரிய சந்தேகம், உண்மையாகவே இவன் பார்வையற்றவனாக இருந்தானா அல்லது ஏதோ ஒரு காரியத்தை இவங்க ஏமாத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்ட உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஆளுடைய தாய் தகப்பன்மாரை கூப்பிடுறாங்க, அம்மா அப்பாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேட்கலாம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யோவான் 9ஆம் அதிகாரம் 19 to 21 வசனங்கள். அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன்தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். இந்த பெற்றோருடைய பதிலை கேட்கும்போது நமக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குது. ஒரு குழந்தையாக கண் பார்வையற்று பிறந்த மகன் இப்ப கண் பார்வை பெற்றிருக்கிறான். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், இயேசுதான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? சுகத்தை கொடுத்திருக்கிறார். வேறு யாரும் கொடுக்க முடியாது என்று நன்று தெரிந்தும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க பிள்ளைதான் மாற்றம் இல்லை, அவன் பிறக்கும் போது கண் பார்வை அற்றவனாக தான் இருந்தான், மாற்றம் இல்லை. ஆனா இப்ப எப்படி பார்க்கறான் எங்களுக்கு? சொல்லுங்களேன், எப்படி பார்க்கறான் எங்களுக்கு? என்ன கொடுமை பதிலா? இதுதான் இந்த கட்டுப்பாட்டினுடைய வலிமை. ஆங்கிலம் சொல்லுவாங்க கண்ட்ரோல். கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. தேவ ஆலயத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க? கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஆலயத்திலே ஒரு விதமான பயம். அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க. யாராவது நாங்க சொல்றதுக்கு மாறி பேசினா என்ன செய்வாங்களா? அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்களா? ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும், இந்த ஆலயத்திலிருந்து என்ன செஞ்சிருவோம்? வெளியே அவங்கள அனுப்பிடுவோம். ஏங்க, இதுவரைக்கும் நடக்காத ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக பிறவியிலேயே கண் பார்வை அற்ற ஒரு மனிதன் கண் பார்வை பெறுவார் என்று சொன்னால்
இயேசு தன்னை மேசியா என்று வெளிப்படுத்தி இருக்கிறார். இவருக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுதான் ஆண்டவர் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் அங்கே ஆலயத்தில் என்ன நடக்குதுங்க? ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. சரி, இந்த கட்டுப்பாடு என்று சொல்லும் பொழுது 2 விதமான கட்டுப்பாடுகள் உண்டு. நாம் எல்லாம் இதன் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது கட்டுப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, உதாரணம் சொல்லணும், ஒரு தகப்பன் தன்னுடைய மகனிடத்தில் சொல்றாரு, மகனே, பள்ளிக்கூடம் முடிந்து நீ வருவதற்கு நீ ரொம்ப லேட் ஆயிரும், அதனால சாப்பிட்றதுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோன்னு சொல்லி அவன் கையில் கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாரு. ஆனால் சொல்றாரு, இந்த மாதிரி ஆட்களோட நீ பழகக்கூடாது, இன்னாரோடு நீ சேரக்கூடாது. அவர் என்ன செய்யறாரு? கட்டுப்பாடு செய்யறாரு. ஏன் கட்டுப்பாடு செய்யறாரு? அந்த கட்டுப்பாட்டினுடைய நோக்கம் என்ன? அது சுயநலமற்ற ஆரோக்கியமான கட்டுப்பாடு. இது வித்தியாசம் நமக்கு தெரியணும். இந்த உலகத்தில் நாம் யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை கட்டுப்பட்டு தான் நடக்கிறோம். ஆனால் அந்த கட்டுப்பாடு எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பா சொல்றாரு, தயவு செய்து இந்த பிள்ளைகளோட என்ன பண்ணாத, சேராத அப்படின்னு சொல்லும்போது கட்டுப்பாடு செய்கிறார். ஆனால் அந்த கட்டுப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஆரோக்கியமான ஒரு கட்டுப்பாடு. ஏன்? இந்த பிள்ளையினுடைய நலனுக்காக பெற்றோர் சொல்லுகிறார்கள். 2வது, இது சுயநலமற்ற கட்டுப்பாடு. பிள்ளை ஒழுங்கா இருந்தானா பிள்ளைக்கு தான் நல்லது, அப்பாவுக்கு ஒரு லாபமும் கிடையாது. ஆனா 2வது விதமான கட்டுப்பாடு என்ன பாருங்க. இந்த பையன் என்ன செய்யறானா, இவன் கையில பணம் இருக்கிறத அவனுடைய நண்பன் பார்த்துட்டான். அவன் சொல்றான், எப்பா நாம போய் ஒரு படத்துக்கு போவோம், ஒரு படம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்பா கேட்பாரு, நான் என்ன பதில் சொல்றது? அப்பாட்ட சொல்லு, டியூஷன் வச்சுட்டாங்க, எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சுட்டாங்கன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி 2 பேருமா இப்போ என்ன செய்யறாங்க, படம் பார்த்துட்டு அப்புறம் மெதுவாக போய் வீட்டில் போய் சொல்றாங்க. இப்போ நண்பன் சொல்றான், அப்பாட்ட இந்த விஷயத்தை என்ன பண்ணிடாத. இப்போ இவனும் கட்டுப்பாடு செய்கிறான். இந்த கட்டுப்பாடு என்ன தெரியுமா? சுயநலத்துக்காக ஆரோக்கியமற்ற ஒரு கட்டுப்பாடு. சுயநலம். யாருக்கு சுயநலம்? நண்பனுடைய சுயநலத்துக்கு இவன் பலியாகிறான். அவன் சொல்றான், சொல்லாதப்பா அப்படின்னு சொல்றான், சொல்லி இவனை கண்ட்ரோல் பண்றான். இன்னைக்கு இந்த உலகத்துல பலவிதமான கட்டுப்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டுப்பாடை நீங்க அது வழியா போகும்போது நீங்க யோசித்து பார்க்கணும், இது ஆரோக்கியமான கட்டுப்பாடா அல்லது ஆரோக்கியமற்ற கட்டுப்பாடா? Is it a healthy control or an unhealthy control? Is it a selfless control or a selfish control? இதை நாம புரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. எந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் தெரியுமா? சுயநலமற்ற ஆரோக்கியமான கட்டுப்பாட்டுக்குள்ள நாம் நிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா என்றைக்கு சுயநலம் உள்ளே வந்து விட்டதோ, ஆரோக்கியமற்றதாக அந்த கட்டுப்பாடு மாறுகிறதோ, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தா தான் நம்மளால ஆண்டவருக்காக வாழ முடியும். இல்லைன்னா நம்மளால நினைச்ச முடியாது, வாழவே முடியாது. வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிடும். நாம சமீப நாட்களிலே சபையை குறித்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். சபை எப்படிப்பட்டதாக இருக்கணும், சபைதான் தேவனுடைய குடும்பம் என்பதையும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த தேவனுடைய குடும்பத்திலும் கட்டுப்பாடுகள் உண்டு. நான் சொல்றேன், நேரத்துக்கு வரணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்னா அது ஒரு விதமான கட்டுப்பாடு. எதற்காக? என்னுடைய சுயநலத்துக்காக அல்ல, அது சுயநலமற்ற ஆரோக்கியமான ஒரு கட்டுப்பாடு. ஆனால் அதே சமயத்தில் நான் சொல்றேன், நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய எல்லையை மீறி நான் என்னுடைய கட்டுப்பாடுகளை நான் செலுத்துவேன் என்றால் அது ஆரோக்கியமற்ற கட்டுப்பாடாக மாறிவிடும். அதிலே நிலைத்திருக்கவே கூடாது. அதிலிருந்து கண்டிப்பா என்ன செஞ்சாலும் வெளியே வந்துதான் ஆக வேண்டும். ரொம்ப கவனமாக நாம் நிதானித்து பார்க்கணும் எப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. இப்போ ஆலயத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இயேசுதான் மேசியா. மேசியா அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை ஆண்டவர் செஞ்சிட்டார், அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. ஆனா இயேசுதான் மேசியா என்று நீ சொல்லிட்டா உன் ஆலயத்திலிருந்து என்ன செஞ்சிருவேன்? புறம்பாக்கி. இனி நீ இந்த ஆலயத்துக்குள்ள வர முடியாது. உனக்கு இந்த ஆலயத்துக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, நான் சொல்ற மாதிரி நீ செய்யலைன்னா கல்யாணம் நடத்த மாட்டேன், நான் சொல்ற மாதிரி நீ செய்யலைன்னா உன் பிள்ளைய பிரதிஷ்டை பண்ண மாட்டேன், நான் சொல்ற மாதிரி நீ செய்யலைன்னா அப்புறம் நிறைய இருக்குல்ல, ஒன்று பின்னாடி ஒன்று நமக்கு சமுதாயத்தில் சில காரியங்கள் நமக்கு செய்தோம். இது நிச்சயமாக ஆரோக்கியமான கட்டுப்பாடு கிடையாது. இது ஆரோக்கியமற்ற சுயநலமான கட்டுப்பாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பவுமே ஒரு மனுஷனை சக மனுஷன் பயத்தை ஆயுதமாக வைத்து கட்டுப்படுத்துவார்னா அது ஆரோக்கியமான கட்டுப்பாடாக இருக்காது. ஒரு நாளும் பயத்தை ஒரு
கருவியாக நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்து பயன்படுத்தக்கூடாது. சபை என்பது சந்தோஷமாய் ஆராதிக்க வேண்டிய ஒரு இடம். எத்தனை பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு போக போகிறோம், நம்ம ஆராதிக்க போகிறோம், வசனத்தை கேட்க போகிறோம், எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்குது? யோசித்து பாருங்க. அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கணும்ல. ஆலயத்துக்கு நம்ம போக போகிறோம், இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேச போகிறேன், இன்னைக்கு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறேன், என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவை போல என்ன செய்து கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகையால் ஆலயத்துக்கு போகணும்னு எனக்கு வரணும், எனக்கு என்ன வரணும், சந்தோஷம் வரணும். சங்கீதக்காரன் சொல்றார், வாசிங்களேன். சங்கீதம் 122 அதிகாரம் 1 வசனம். சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்து. சேர்ந்து சொல்லுங்களேன், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது எப்படி இருந்தேனா, எப்படி இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன். ஆலயத்துக்குள்ள வரும்போது நமக்கு என்ன இருக்கணுங்க, மகிழ்ச்சி இருக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு குடும்பம் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா, வேலைக்கு போற கணவனா இருந்தாலும் சரி, வேலைக்கு போற மனைவியா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடம் கல்லூரி போற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எப்படா வேலை முடியும், எப்படா, இதே ஆரோக்கியம் இல்லாத குடும்பமா இருக்கும்னு வைங்களேன். அப்போதான் அவருக்கு ஓவர் டைம் இருக்கும், அந்த அம்மாவுக்கு கடைக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும், பிள்ளைகளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எதுக்கு மெதுவாக போவோம், எவ்வளவு தாமதமாக நம்ம போக முடியுமோ அவ்வளவு தாமதமாக போவோம். ஏன்னா வீட்டுக்குள்ளே என்ன இல்லை, மகிழ்ச்சி இல்லை, வீட்டுக்குள்ளே என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்போ சபையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, அது சந்தோஷமான ஒரு இடமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சீக்கிரமாய் போவோம் என்ற ஆர்வமும் வாஞ்சையும் ஆசையும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யும். அல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் புரிஞ்சதுக்கு தக்கதாக ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆலயத்துக்கு போவோம்னு சொன்ன உடனே தாவீது என்னாச்சான், மகிழ்ச்சியா இருந்தாரா, நான் இன்னைக்கு எங்க போறேன், ஆலயத்துக்கு போறேன். ஆனா இந்த நாட்கள்ல ஆலயத்துக்கு போறதுக்கு சிலருக்கு பயம். ஒருவேளை செய்தி எனக்காகவே சொல்லப்படுமோ, என்னை தாக்கியே பேசுவாங்களோ, என்ன இன்னைக்கு டார்கெட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயம் இருக்கும் என்றால் அது ஆரோக்கியமற்ற ஒரு இடமாக மாறிவிடும். நல்லா கவனிக்கணும், இதை நிச்சயமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கர்த்தருடைய பலிபீடம் என்று சொல்லப்படுகிற இந்த இடம் ஒரு நாளும் பிறரை பயமுறுத்துவதற்கோ, பிறரை தாக்குவதற்கோ, ஒரு குறிப்பிட்ட நபருடைய பாவத்தை விளக்கி சொல்லுவதற்கோ ஒரு நாளும் பயன்படுத்தவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். அவருடைய உணர்த்துதல் என்ன செய்யணும்னா நம்மை திருத்துதலுக்கு நேராக திருப்போம். ஆனா சில நேரங்களிலே வார்த்தைகள் நம்மை காயப்படுத்துவதற்காக அனுப்பப்படும் பொழுது அது மனதை திருத்துவதற்காக அல்ல, கடினப்படுத்துவதற்கு ஏதுவாகிவிடும். ஆகையால் இது ஆரோக்கியமானது, இது ஆரோக்கியம் அற்றது. சபிச்சிருவாங்களோ நம்மள, பயம் நிறைய பேருக்கு. வசனம் அழகாக சொல்லுது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் பலிக்காது. ஒருவேளை கோபத்தினாலோ எரிச்சலினாலோ ஏதோ என் கட்டுப்பாட்டுக்குள்ள வரலங்கிறனாலோ ஒருவர் நம்மளை சபிச்சா அந்த சாபம் நம்ம மேல் தங்கவே தங்காது. ஆண்டவருக்கு விருப்பம் என்ன தெரியுமா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என்னாகமம் 24 அதிகாரம் 1 வசனம் எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். என்னாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதை எப்படி வாசிக்கணும் தெரியுமா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சொல்லுங்களேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வசனத்தை வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்குது. தேவனுடைய ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்ன்றது கூட ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆரோனுக்கு சொல்றார், நீ எப்படி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆரோனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்னாகமம் 6 அதிகாரம் 23 வசனம் வாசிங்க. என்னாகமம் 6 அதிகாரம் 23 வசனம். நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. அவங்களுக்கு பார்த்து என்ன சொல்லணும், நீ ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, அவங்கள ஆசீர்வதிக்கும் போது நீ எப்படி அவர்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்றார். வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இப்போ எப்படி ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்யறாரு, சொல்லி கொடுக்கிறார். ஆசாரியர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார்.
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பிலேயாம் என்ற ஒரு மனுஷனை கூலி அமர்த்தி அவனை கூட்டிட்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி ரகசியமா கூட்டிட்டு வர்றாங்க. ஆனா வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர்களை சபிப்பதற்கு தேவன் அனுமதிக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், என்னை சபிப்பதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டாரு. சொல்லுங்க, நல்லா கேட்கட்டும், நம்ம காதில் கேட்கட்டும். நிறைய பேருக்கு இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, என் வாழ்க்கையில் நடக்கிற இந்த காரியங்களுக்கு அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் காரணம் அப்படின்ற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கு பாருங்க. நீங்கள் அந்த பயத்தை கர்த்தர் நம்முடைய மாற்றி போடுவாராக. ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வசனால கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, என்னென்ன தேவையோ இருக்கும், என்னென்ன குறை இருக்கும், எல்லாத்தையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றுவார். ஆனா அதை விசுவாசிக்கணும், அதை விசுவாசிக்கணும். அப்போ 2 விதமான கட்டுப்பாடுகளை குறித்து நாம பார்த்தோம். ஒரு கட்டுப்பாடு என்னன்னா, அது ஆரோக்கியமற்ற சுயநலமான கட்டுப்பாடு. இவங்களெல்லாம் என் கூட வச்சுக்கணும், நான் சொல்ற மாதிரி தான் செய்யணும். இப்படி ஆட்கள் நீங்க பார்த்துருப்பீங்க பாருங்க. குடும்பங்கள் உடைகிறதற்கு நிறைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் தன்னுடைய விருப்பத்தின்படியே எல்லாரும் நடக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணும் பொழுது அந்த குடும்பம் ஆரோக்கியமற்ற கட்டுப்பாட்டுக்குள்ளே போய், கட்டுப்பாடு இழந்த வாகனத்தை போல போய் என்ன செஞ்சிருது, விபத்துக்குள்ளாகி விடுகிறது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஆரோக்கியம் அற்ற கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா வெளியே வரணும், அல்லது நீங்க அப்படிப்பட்ட கட்டுப்பாடு செய்கிறவர்களா. சில வீட்டிலலாம் பார்த்தீங்களா, அங்க கொடுங்கோல் ஆட்சி தான். அப்பா வந்தாருன்னா அப்பா என்ன சொல்றாரோ அப்படிதான் செய்யணும். அது தப்பா இருந்தா கூட என்ன பண்ணணும், சரிந்தான் சொல்லணும். மாத்தி ஹித்தி யாராவது பேசினாங்கன்னா பெரிய ரகலாயிரும். அது ஆரோக்கியம் அற்ற கட்டுப்பாடு. அதுக்குள்ள இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம்தான். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். குடும்பத்தை விட்டு உடனே வெளியே வர முடியாது. ஆனா அதுக்காக நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரே எங்க குடும்பத்தை ஒரு ஆரோக்கியமான குடும்பமா மாத்துங்க, எங்களுடைய உறவுகள் ஆரோக்கியமான உறவுகளாக இருக்கணும். அந்த சபையும் அப்படிதான் இருக்கணும். சபைக்குள்ளே வருவதற்கு நமக்கு ஆசையா இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட என்ன பேச போறார் என்ற எதிர்பார்ப்போடு ஆலயத்துக்கு வந்தா கர்த்தர் நிச்சயமாய் வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்க கட்டுப்படுத்துறவங்கன்னு சொல்லிட்டா ரொம்ப கோவம் வந்துரும் பாருங்க. ஆகையால் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், யார் கட்டுப்படுத்துகிற ஆட்களை எப்படி கண்டுபிடிப்பது, இவங்களை எப்படி நம்ம இனம் கண்டு கொள்வது, இவங்க ஆரோக்கியமற்ற கட்டுப்பாடு செய்கிற ஆட்கள் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பது. சில குணாதிசயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். சரி, இப்போ பரிசேயர் ஆண்டவரிடத்துல வந்து, அதான் முந்தின வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்திலே வந்து, தூரத்திலிருந்து வர்றாங்க ஆண்டவர்கிட்ட. எதுக்கு வர்றாங்க தெரியுமா, குறை சொல்றதுக்காக வர்றாங்க. இந்த கட்டுப்பாடு செய்கிற ஆட்களை பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவங்களுடைய வாயிலிருந்து குறைகள் மட்டும்தான் வரும். ஒரு நாளும் என்ன செய்யாது, நிறைவு வராது. அவங்க தான் கட்டுப்பாடு செய்கிற ஆட்கள். பிள்ளை பள்ளிக்கூடத்தில் கணக்கில் 80 மார்க் எடுத்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வரும். இன்னைக்கு நான் எவ்வளோ மார்க் எடுத்துட்டேன், 80 மார்க் எடுத்துட்டேன். கணக்கு பாடம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் எவ்வளோ எடுத்துட்டேன், 80 மார்க் எடுத்துட்டேன். அப்பா கையில் கொடுத்தோன்னு அப்பா கேள்வி என்ன தெரியுமா, மீதி 20 எங்கே. இந்த குறை சொல்ற குணம், அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. எல்லாத்துலையும் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம இடத்துல ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அப்படி குறை சொல்ற ஆட்களாக இருந்தால் நீங்களே உங்களையும் ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க ஒருவேளை அப்படிப்பட்ட ஆட்களா இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஆண்டவர் பாட்டுக்கு அவர் ஊழியத்தை செய்யறாரு. ஜனங்க வராங்க, வசனத்தை போதிக்கிறார், அற்புதங்கள் நடக்குது. அவர் பாட்டுக்கு அவருடைய பாதையில் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு, போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவ்வளவு வேலை இருக்குது ஆலயத்துல, ஆசாரியர்களுக்கு அவ்வளவு வேலை இருக்குது. வேலையெல்லாம் விட்டு போட்டு எங்க வராங்க, இயேசுவுக்கு பின்னாடி வந்து. ரொம்ப முக்கியமான கேள்வி, உங்க சீஷர்கள் என்ன செய்யறாங்களா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஒரு சந்தேகத்தை கேட்கறாங்க பத்தியில. இதுதான் கட்டுப்பாடு. எப்படியாவது ஆண்டவரையும் அவருடைய சீஷர்களையும் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு ஒன்று நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள், உங்களை குறை சொல்ற ஆட்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி அல்லது உங்களுடைய குடும்பத்தை பற்றி குறை சொல்ற ஆட்களை விட்டு விலகிருங்க. அவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க.
அந்த குறைகளை பேசுகிற மனிதர்கள், அந்த குறைகள் நம்முடைய காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும், நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை நம்முடைய சமாதானத்தை கெடுத்துரும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே அப்படி குறை சொல்லுகிற குணம் எனக்குள்ளே இருந்தால் என்னை மன்னியும் ஆண்டவர். அது எப்படி மேற்கொள்ள முடியும் தெரியுமா? நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகளுக்கு அவங்கள என்ன சொல்றது, தேங்க் பண்ற அல்லது நன்றி சொல்லுகிற ஒரு குணம் இருந்தால் குறை சொல்லுகிற குணம் மாறி போயிடும். வேலைக்கு போகிறோம், நமக்கு மேலே இருக்கிற ஆள் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார், வேலை கொடுத்துட்டே இருக்கிறாரு. நமக்கு இயல்பாக என்ன வருங்க, என்னங்க இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போ உடனே சொல்லணும், ஆண்டவரே இப்படி ஒரு வேலையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. வேலை இருக்கிறனால தானே வேலை செய்கிறோம், இல்லைன்னா பிரச்சனையே இல்லையே. அப்போ அதுக்கு என்ன சொல்லணும், நன்றி சொல்ல கற்றுக்கொண்டால் இந்த குறை சொல்லுகிற குணம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க சந்தோஷத்தை இழந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இருக்கிற நன்மைகளை நினைத்து பார்க்காத அளவுக்கு அவங்க குறைகளையே பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு மனநிலை அவர்களுக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அப்படி வந்துருச்சுன்னா நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, பிறரிடத்துல குறைகளை சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்ம மனசு ரொம்ப பாதிக்கப்படும். எனக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே பிறரிடத்துல இருக்கிற நிறைவுகளை பார்க்க எனக்கு உதவி செய்யும். சொல்லுங்களேன், வாயில வரமாட்டேங்குதுல்ல, சொல்லுங்க. பிறருடைய நிறைவுகளை பார்த்து அதை பாராட்ட எனக்கு உதவி செய்யும். ஆமென். எங்கே தான் போனாலும் ஏதாவது ஒரு குறை இருக்கும் பாருங்க. நண்பர் ஒருத்தர் இருந்தார், நாங்கள் வெளியே போகும்போதெல்லாம் ஊழியத்துக்கு ஒன்றா போகும்போது எல்லா இடத்துலையும் நல்ல வசதியான தங்க இடம் கிடைக்காது. ஆனால் ஒரு இடத்துக்கு போனபோது அங்கே ஃபேன் ரொம்ப மெதுவாக ஓடிட்டு இருந்துச்சு. அவர் சொன்னார், என்னையா இது, இந்த ஃபேன் இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம், எவ்வளோ மெதுவாக ஓடுது. இன்னொரு இடத்துக்கு போனோம், அங்கே இந்த ரெகுலேட்டர் உடஞ்சி போயிருக்குது, அது 5லிருந்து அது உடஞ்சிச்சு, அது திருப்பவே முடியல. என்னையா இது இவ்வளோ வேகமாக ஓடுது, மனுஷன் படுக்க முடியுமா? நான் சொன்னேன், அப்பா நமக்கு ஃபேன் கிடைக்கிறதே பெரிய விஷயம், நன்றி சொல்லிட்டேன். வரமாட்டேங்குது, வாயில் பழகியாச்சு. அதுவே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாக மாறிவிட்டது. ரோடெல்லாம் காலியாக இருந்தால் என்னங்க காலியாக வெறிச்சோடி இருக்குது, டிராஃபிக்காக இருந்தால் என்னங்க எங்கே பார்த்தாலும் வண்டி இருக்குது, குறை சொல்கிறதே அவங்களுடைய குணமாக என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. இங்கே இருக்கிறோம் அப்படி ஆட்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நிறைவுகளை பார்க்க எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. நிறைவுகளை பார்க்க எனக்கு உதவி செய்யும். 2வது, இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, தங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தேடிக்கொண்டே இருப்பாங்க. தங்களுடைய முக்கியத்துவத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போய் அவங்கள வாங்கன்னு கூப்பிடலன்னு வச்சுக்கலாம், கதை முடிஞ்சு, உலகமே முடிஞ்சிடும். நான் வந்திருக்கேன், என்னை வாங்கன்னு கூட அவங்க என்ன செய்யல, கூப்பிடல, இனி அந்த வீட்டுக்குள்ள நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்கள முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ரொம்ப மோசமான ஒரு பழக்கம் நம்ம ஊரில் என்ன தெரியுமா, பொன்னாடை போச்சுருது. பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பணம் போட்டு அதை வாங்கிட்டு வருவாங்க, அந்த பொன்னாடையை கலட்டி அது எதுக்கு பயன்படும்னே தெரியாது. பார்த்துருக்கீங்களா? அதை ஒரு பெட்ஷீட் கொடுத்தாலாவது ராத்திரி தூங்குறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், போத்திக்கலாம். இந்த பொன்னாடையை போத்தி என்ன பிரயோஜனம்? எனக்கு போடலை, அதான் பெரிய பிரச்சனை. எனக்கு போடலை, எல்லாருக்கும் போட்டாங்க, என்னை கூப்பிட்டு மேலே என்ன செய்யலை, உட்கார வைக்கல. இதெல்லாம் பிரச்சனைகள். அப்போ முக்கியத்துவத்தை தேடுகிற ஒரு நபர்களை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம், அவங்க கட்டுப்பாடு செய்கிறவர்கள். அவங்களுக்கு எல்லாத்துலயும் அவங்களுக்கு முக்கியத்துவம், முதல் இடத்தை அவங்களுக்கு கொடுத்துடணும். அவங்கள்ட்ட பத்திரிகை வைக்கும் போது கூட, கல்யாண பத்திரிகை, இவங்க யோசிச்சிருப்பாங்க, சொந்தக்காரங்க தானே பக்கத்தில் தானே இருக்காங்க, அப்புறம் கொடுத்துக்கலாம், மற்றவங்களுக்கு கொடுத்துட்டானா வேற வாங்கின ஒரு ஆள் என்ன செய்வாங்க தெரியுமா, சும்மா இல்லாமல் இவங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, பத்திரிகை வந்துருச்சிங்க எனக்கு அப்படின்னு. இவருக்கு சூடாயிரும், காத்துக்கிட்டே இருப்பார், எப்படா வருவாங்க. அவ்வளோ தூரம் போய் கொடுக்க தெரியுது, பக்கத்து வீட்டில் எனக்கு கொடுக்கறதுக்கே உனக்கு தெரியல. என்ன முக்கியத்துவத்தை தேடுகிற ஆட்கள், அவர்களை விட்டு ஓடிருங்க, அவளை விட்டு ஓடிருங்க. அப்படிப்பட்ட ஆட்களோடு நீங்க தொடர்பு வைத்து கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அவங்க என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, நசுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை வளரவே விட மாட்டாங்க, சமாதானமா இருக்கவே விட மாட்டாங்க. நம்மளை கட்டுப்படுத்தி அவங்களுடைய கட்டுக்குள்ளே வைக்க வேண்டும் என்று அவர்கள் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, நினைத்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டவர் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு நேரம் யோசித்து பார்ப்பேன், மலை மேல இருந்து பிரசங்கம் பண்றாரு, நாள் கணக்கா உட்காந்து கேட்கறாங்க, என்ன அழகா பேசியிருப்பாரு ஆண்டவர், எவ்வளவு அற்புதமா இருந்திருக்கும் பாருங்க. அப்படி ஆலயத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது திடுதுப்புன்னு ஒரு கூட்டம் வருது பாருங்களேன். ஒரு அம்மாவை, இந்த அம்மாவை நான் பாவத்தில் கையும் களமா பிடிச்சிட்டேன், கொண்டாந்து முன்னாடி போடுறாங்க. எவ்வளோ ஒரு ரகலையா இருக்கும் அந்த இடத்துல. என்ன காரணம், என்ன அவசரம்?
ஆண்டவர் பேசி முடிக்கிற வரைக்கும் காத்திருக்க முடியாதா? அவங்களுக்கு முக்கியத்துவத்தை தேடுறாங்க. இந்த ஜனங்கள் இவ்வளவு பேர் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறாங்க இல்லையா? இவர்களை கலைக்க வேண்டும், இவர்களை அவங்க பக்கமா இழுக்கணும், ஆண்டவர் மேல குற்றம் சாட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். ஆண்டவர் ரொம்ப அழகா அவர்களுடைய அந்த கோபத்தை அவர்கள் மேலேயே திருப்பி விட்டாரு. உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்ல எரிய கடவுள். ரொம்ப அழகா சொல்லிட்டாரு பாருங்க. அப்போ இந்த கட்டுப்பாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, முக்கியத்துவத்தை என்ன பண்ணுவாங்க, தேடிக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயும் அவங்க தான் ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கணும். அடுத்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இதே மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பாரு. உட்காந்து யோசிப்பாங்க, இவர் எப்படி சிக்க வைக்கலான்னு யோசிப்பாங்க. யோசித்து வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளோ யோசிக்கிறாங்க பாருங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வேணும். மூன்றாவது குணாதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, மத்தேயு 16 அதிகாரம் 1 வசனம். மத்தேயு 16 அதிகாரம் 1 வசனம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து. பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவை சோதிக்கும்படி அவரிடத்துல வந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த ரெண்டு கூட்ட மக்களும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட மாட்டாங்க. ஏன்னா இவர்களுடைய கோட்பாடுகள் வேற, இவருடைய கோட்பாடுகள் வேற. ஆனா எப்போது இயேசுவை எதிர்த்து வர வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ அப்ப ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, கை கோத்துக்கிறாங்க. இதனுடைய தாற்பயம் என்ன தெரியுமா? என்னுடைய எதிரியின் எதிரி என்னுடைய நண்பன். நல்லா கவனிங்க. இவங்க சந்தர்ப்பவாதிகள். சந்தர்ப்பவாதிகள் நல்லா கவனிக்கணும். என்னங்க இவங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையும் மாதிரி இருந்தாங்க, இப்போ நகமும் சதையுமா மாறிட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தீய காரியம் செய்வதற்கு இவங்க என்ன செய்யறாங்க, கை கோத்து விட்டார்கள். இவர்களுக்கு என்று தனிப்பட்ட கோட்பாடுகள் கிடையாது. இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு காரியமும் கிடையாது. இவங்களுக்கு சந்தர்ப்பம் எப்படி இருக்குதோ அதை பயன்படுத்தி கொள்வார்கள். கட்டுப்படுத்துகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். அன்னைக்கு தான் நீங்க வீட்டில் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்து ஒரு கண்ணாடி டம்ளர் கீழே போட்டு உடைச்சிருப்பீங்க. என்ன வார்த்தை வரும் தெரியுமா? எதுலேயுமே ஒரு கவனம் கிடையாது, எப்போ பார்த்தாலும் உடைக்க வேண்டியதாங்க. முதல் தடவை உடைச்சிருக்கிறேன். ஆனால் வார்த்தை எப்படி வரும்? ஏன் நான் காத்துக்கிட்டே இருக்காங்க, எப்படா உடையும், எப்படா ஒரு சண்டை போடலாம், எப்படா ஒரு கற்குன்னு ஒரு வார்த்தையை பேசலாம் அப்படின்னு காத்திருக்கா பார்த்தீங்களா? அதுதான் விஷயங்க. கட்டுப்பாடு செய்யணும். ஏன்னா இப்படி வாய்ப்புகளை விட்டுட்டோம்னா திருப்பி ஒரு வாய்ப்பு என்ன பண்ண நமக்கு கிடைக்காது. கிடைக்கிற வாய்ப்புலேயே அடிச்சிடணும் டக்கு டக்குன்னு. அப்போ தான் அவங்க நம்ம பார்த்தா பயப்படுவாங்க, நம்முடைய ஆளுகைக்குள்ளே இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆரோக்கியமற்ற கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா அதுக்காக ஜெபம் பண்ணி வெளியே வரணும். அப்படி கட்டுப்பாடு செய்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு மறந்துடும். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே என் கூட இருக்கிற என் குடும்பத்தையும் என் வேலை செய்கிற இடத்துலையும் நான் எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தவும் நேசிக்கவும் எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு ஆரோக்கியமான உறவுகள் எனக்குள்ளே இருக்க உதவி செய்யுங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னு ஆசையாக இருக்கணும், ஆலயத்துக்குள்ளே போனோன்னு எப்படி இருக்கணுங்க, ஆசையாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை தேவன் உண்டு பண்ணுவார், தேவன் உண்டாக்குவார். ஆமென். நான் யோசித்து பார்ப்பேன், ஆண்டவர் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். ஆனால் 30 வருஷம் வரைக்கும் குடும்பத்தில் இருந்தாருங்க. ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருந்தார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இன்னைக்கு அந்த குடும்ப சூழ்நிலைகளை கவனிக்கிற தேவன் சபையை ரொம்ப கவனிக்கிறாரு. குடும்பத்தையும் தேவன் என்ன செய்கிறாரு, கவனிக்கிறார். இன்னைக்கு கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஒருவேளை சில மனிதர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சிக்கி கிடந்தோன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அப்படி மனிதர்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்துருங்க. ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே தான் நான் இருக்கணும். அல்லது அப்படி கட்டுப்படுத்துகிற ஒரு மனிதனாக நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி சொல்லுங்க, ஆண்டவரே அப்படி செய்யக்கூடாது. என் பிள்ளை என் வீட்டுக்கு வர்றதுக்கு சந்தோஷமாக வரணும், என் கணவன் வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக வரணும், பிள்ளை மனைவி வீட்டுக்கு வரும்போது எப்படி வரணும், சந்தோஷமாக வரணும். வீட்டுக்கு வந்துட்டு இது என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். நான் நினைக்கக்கூடாது கட்டுப்பாடே எல்லாம் விட்டுடலாமா? இல்லை, கட்டுப்பாடு வேண்டும். 2 விதமான கட்டுப்பாடுகள் சொன்னேன். ஒன்று ஆரோக்கியமான சுயநலமற்ற கட்டுப்பாடு, 2வது ஆரோக்கியமற்ற சுயநலமாகிய கட்டுப்பாடு. இதில் நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், நாம் எதிலிருந்து வெளியே வரணும், நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசினார். ஆமென்.